நல்லா வாய்ஸ் மேட்ச் பாத்தீங்களா? வாய்ஸ் சுத்தமா இல்ல. யார் எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம் ஆதிக்கு வந்துட்டு செம்மையா வச்சு செஞ்சுட்டாரு. ஒரு ஃபேன் பாய்க்கு என்ன தேவையோ, ஃபேன் கேர்ள்ஸ்க்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அறுசுவையா அள்ளி தூக்கி கொடுத்து செஞ்சுட்டாங்க. தலையை எல்லாருமே, ஆனா தலையை ஒவ்வொரு சீன்லயும் எல்லா ஃப்ரேம்லயும் செதுக்கிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா ரொம்ப நாள் கழிச்சு அஜித் ஃபேன்ஸ்ல செம்ம ட்ரீட் கொடுத்துருக்காப்ல. இந்த பழைய வீடியோ கேசட்டை ரெண்டுல வச்சு ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்டா போகுது படம். அஜித் சாரோட இந்த மாதிரி படத்தை தான் எதிர்பார்த்தேன். இதை பாருங்க, உள்ள இருக்கும் போது மறுபடியும் 2 டிக்கெட் இப்போ புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா மறுபடியும் ஒன்றும் பார்க்கணும். இப்போ வந்து பசங்க கத்தந்தால பார்க்க முடியல. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு எதிர்பார்த்தேன். செம்ம சூப்பராக இருக்கார். அவர் தாடி, அவர் ஹேர் ஸ்டைலு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை இன்னும் 3 மணி நேரம் போட்டால் கூட பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதிக் ப்ரோ செதுக்கி இருக்காரு ஒரு சீனும். ஸோ நான் ஒரு விஜய் ஃபேன் தான் ப்ரோ. ஆனால் தலை படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன். ஸோ அந்த வைப்பே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் செதுக்கி இருக்காரு. ஒரு இடத்துல கூட லேக் இல்லை. லைக் பில்லா, மங்காத்தா அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் செம்மையா இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. அதிக் ப்ரோ செம்மையா இருந்துச்சு படம். அஜித் சீன் ஒரு சீனுமே மாசா இருந்துச்சு ப்ரோ. இந்த வருஷம் நாங்க கம்பேக் கொடுக்குறோம். இந்த வருஷம் வசூலும் அடிக்கிறோம், ஆர்சிபியை கப்பும் அடிக்கிறோம். 2025 அஜித் குமார் காமிச்சதுல அஜித் குமார் பிரைம் அஜித் குமார்ல ஓஜி ஆயிட்டாப்புல. ரியல் கேங்ஸ்டர். இந்த படத்தை வந்து நீங்க எல்லாம் பார்த்தே ஆகணும். யாருமே மிஸ் பண்ண கூடாது தல. ப்ரோ ஆதிக் ரவிச்சந்திரன் கன்ஃபார்மா ஜெயிச்சிட்டாரு ப்ரோ. நீங்க புஷ்பா 2 பயங்கரமா கொண்டாடுனீங்க. சீரியஸா அது கொண்டாட வேண்டிய படம். ஏன்னா பக்கா கமர்ஷியல் மெட்டீரியல். தியேட்டர்ல வந்து மறக்காம பாருங்க. யாரும் இது பண்றாங்க, ஸ்கிப் பண்றாங்க. செம மெட்டீரியல். கன்ஃபார்மா பண்ண கொண்டாடணும். படம்னா இப்படி தாங்க எடுக்கணும். செம்ம மாஸ் என்டர்டைன்மெண்ட். சில பேர் கூத்துன்னு சொல்லி வேற ஏதோ அரசியல் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இதுதான் என்டர்டைன்மெண்ட். செவியான செம்மையான படம். ஒரே படம். இந்த படத்துல தலை யாருங்கிறத ஆதிக் காமிச்சிட்டாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட சூப்பராக பார்க்கலாம். ஒய்ஃபும் பார்த்துருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து தீவிர அஜித் ரசிகர். செம படம், மாசா இருக்கு, சூப்பர் ஹிட். படம் தாறுமாறு தக்காளி சோறு. படம் தான் இங்க தான் வெயிட்டு. இந்த படம் மாதிரி எந்த படமும் வரவும் வராது. தலை எப்பயுமே மாஸ். கேக்கே வாழ்க. தலை மட்டும் தான் தலை. என்றென்றும் தலை, எப்போதும் தலை, எங்கேயுமே தலை தான். டிவிக்கு பரவாயில்ல. விஜய் ஃபேன்ஸ் நல்ல பசங்க தான். ஆனால் பசங்க வந்து படத்தை பார்த்துட்டானுங்கன்னா தலை மைக்கு போயிட்டு வேற நம்ம பசங்க நல்ல பசங்க மச்சினி எந்த பெண்ணு படம் எப்படி இருந்தது? அது எப்பயுமே தலைதா, எங்கேயுமே தலைதா. கடவுளே தலைதா. முக்கியமான கண்டென்ட் விஜய் ஃபேன். விஜய் படம் மட்டும் எப்படி இருந்தது? படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. எதிர்பார்த்தோட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அஜித் குமார் சூப்பராக வச்சிருக்காருண்ணா. நல்லா இருந்துச்சு. ரொம்ப படம் ஆக்ஷனு த்ரில்லர் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட மாசு, ஆக்டிங்கு, வாக்கு, லுக்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. வேற மாதிரி இருக்கு. நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. செம்மையா பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு. நான் படம் வேற லெவல்னா இது எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. விடாமுயற்சி வந்து அந்த அளவுக்கு இல்லை. இந்த படம் வேற மாதிரி. ஆதிக்கு வந்து பயங்கரமா ஒரு இதுவும் பயங்கரமா செதுக்கிருக்காரு படத்தை. நல்ல கேரக்டர்ல நம்பர் 1 படமா இருக்கும். அது படம் வேற மாதிரி வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.